நீங்கள் ஜிம்முக்கு போகிற ஆளா? ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணால் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம், ரொம்ப நாள் நல்லா இருக்கலாம் அப்படின்னெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ இந்த கவிதை உங்களுக்கு தான். உடற்பயிற்சி கூடங்களுக்கும் இறைச்சி கூடங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இரண்டிலும் இறைச்சியே கையாளப்படுகிறது. உடற்பயிற்சி கூடங்களுக்கும் வதை முகாம்களுக்கும் என்ன வித்தியாசம்? இரண்டிலுமே உடல்கள் முறுக்கப்படுகின்றன. உடற்பயிற்சி கூடங்களுக்கும் படுக்கை அறைகளுக்கும் என்ன வித்தியாசம்? இரண்டிலுமே உடல்கள் கசக்கப்படுகின்றன. உடற்பயிற்சி கூடங்களுக்கும் வேட்டைக்கு செல்வதற்கும் என்ன வித்தியாசம்? இரண்டிலுமே மாமிசம் இலக்காக இருக்கிறது. உடற்பயிற்சி கூடங்களுக்கும் கவிதை எழுதுதலுக்கும் என்ன வித்தியாசம்? இரண்டிலுமே நமக்கு மரணம் இல்லை என சில நேரம் நம்மை நம்ப வைக்கின்றன. 100 பௌர்ணமிகளின் வெளிச்சம். கவிஞர் மனுஷ்யபுத்திரன்.